ज्येष्ठराजं ब्रह्माणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नो दिवस्य ददादनं महागणपतये नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। समस्तगुरुमण्डलदेवताभ्यो नमः। आत्मा भिन्न शिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्त विमल प्रकाश आत्मगुगचिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुना सा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। समस्त குருமண்டலத்தினுடைய பரம கிருபையில நமக்கு இத மாதிரியான ஒரு சத்சங்கங்களோ இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாக்கியங்கள் கிடைக்கிறது. நம்மளுடைய சக்த மதத்துல பலவிதமான ரகசியார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் தன்னுடைய சபரியா வாசனா அப்படிங்கிற கிரந்தத்துல ஆரம்பத்திலேயே அதனுடைய பூர்வ பீட்டிகைன்னு சொல்லக்கூடிய ஃபோர்வேர்டுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த சபரியா பத்ததிக்கு ஒரு ஃபோர்வேர்டு ஒன்று கொடுத்திருக்கார். அதுல மந்திர சங்கேதம், யந்திர சங்கேதம், தீட்சா தத்துவம், திரைப்புற சித்தாந்தம் அப்படின்னு ஒரு 4-5 டாபிக்கை பத்தி சொல்லிவிட்டு அதுக்கு மேலதான் சபரியா வாசனை அப்படிங்கிற கிரந்தத்தினுடைய ரகசியார்த்தங்களை சொல்லிட்டு வரார். நம்மளுடைய இந்த சாப்தத்துல குருவுக்கு அதீதமான ஒரு முக்கியத்துவம். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவமானது பிரம்மத்தை தவிர 2வது வஸ்து இல்லை. சாட்சாத் பரதேவதை ஈஸ்வர ரூபத்துல வந்து நமக்கு ஒரு மனுஷனாதிரி வந்தாதான் நம்ம ஏத்துப்போம். நம்ம காளி மாதிரியோ 7-8 கைகளோடையோ 16 கைகளோடையோ நாக்க நீட்டிண்டு ஒரு முண்ட மாலைகள்லாம் போட்டுண்டு இதெல்லாம் எழுத்தாப்புல ஒருத்தர் வந்தா பயந்து விடுவா. விசித்திர கட்பாங்கதரா நரமாலா விபூஷணா தீப சர்மபரே கானா சுஷ்க மாம்சாதி பைரவா அதி விஸ்தார வதனா ஜிக்வா லரணபீஷணா இப்படி எல்லாம் காளியை வர்ணிக்கிறது. இந்த மாதிரியான ரூபங்கள்லாம் சத்தியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி ரூபங்களை பார்த்தா நமக்கே பிரமிச்சு போகும், நமக்கே பயமானது ஏற்படும். அப்படிங்கிறதுனால சௌமியமான ரூபமாகவும் நம்மள மாதிரியே வந்தாத்தான் நம்ம ஏத்துப்போம் அப்படிங்கிறதுனாலையும் சாட்சாத் பரமேஸ்வரன் குரு ரூபத்தை தரிச்சுண்டு வரும் பொழுது நம்மள மாதிரி 2 கை 2 காலு ஒரு தலை நம்மள மாதிரி இருக்கான்னு நினைச்சுக்க வேண்டாம். வாஸ்தவத்துல குரு நம்மளுடைய சாட்சாத் பரமேஸ்வரன் அவதாரம் எடுத்துண்டு ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு வரும் பொழுது நமக்கு ஞானத்தை கொடுக்கணுங்கிற ஒரே உத்தேசத்துல வரக்கூடிய ஒரு மூர்த்திக்கு, அவ்வியாஜ கருணா மூர்த்திக்கு குரு அப்படின்னு பேரு. சாட்சாத் அம்பாளே அந்த ரூபத்துல வரா அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால குருவை நம்மள மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுனால நம்மள மாதிரி ஒருத்தர் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திடக்கூடாது. நம்மள மாதிரி தானே அப்படின்னு கௌரவத்திலேயோ அதுல இருக்க வேண்டிய ஒரு மரியாதையிலையோ குறைஞ்சிடப்படாது. சாட்சாத் அம்பாள் வந்தா பிரத்யட்சமா நமக்கு முன்னாடி நமக்கு எந்த ஒரு கௌரவத்தை கொடுப்போமோ அந்த கௌரவத்தை குருவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் கொடுக்கறது. அப்படிப்பட்ட குருமுகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
தீட்சை அப்படிங்கிறது. இந்த தீட்சை அப்படின்னு பண்ணக்கூடிய காலத்துல முக்கியமான ஒரு காரியம் அதுல சொல்லியிருக்கப்பட்டது என்ன அப்படின்னா, நம்ம தீட்சைனா என்னன்னு பார்க்க போறோம். பார்த்துட்டு தான் மேல திரைப்பட சித்தாந்தத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம். தீட்சைங்கிற பதத்துக்கு சாஸ்திரி சிதானந்தநாதரே அவருடைய பூர்வ பீட்டிகையில கொடுத்திருக்கக்கூடிய வாக்கியம் என்ன அப்படின்னா, தீயதே சித்தாந்த தீயதே சிவசாயுஜ்யம் க்ஷீயதே பாபபந்தனம் அதோ தீட்சேதி கச்சிதம் புதைஹி சத் சாஸ்திர வேதிபிகி அப்படிங்கிறார். நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாத்தையும் போக்கி க்ஷீயதே பாப பந்தனம், நம்மளுடைய பந்தத்துவம் எல்லாத்திலிருந்தும் நம்மளை ரட்சிச்சு, நம்மளுடைய பந்தம் அப்படின்னா என்னன்னா, நான் இல்லாத வஸ்துக்கள் எல்லாத்தையும் நான் அப்படிங்கிற ஒரு அபிமானமோ, என்னுடையது அப்படின்னு இல்லாத வஸ்துக்கள் எல்லாத்திலையும் என்னுடையது அப்படிங்கிற ஒரு அபிமானமோ, இவைகளே நம்மளுடைய பாசங்களுக்கும் நம்மளுடைய அஜ்ஞானங்கள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. அப்படிப்பட்ட க்ஷீயத்தே பாசபந்தனம், நம்மளுடைய பாசங்கள் நம்மளுடைய பந்தனங்கள் எல்லாத்தையும் அதிலேருந்து நம்மளை விடுவிச்சு, தீயத்தே சிவசாயுஜ்யம், ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கிற ஆத்ம வஸ்துவ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால, அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீ குரவே நமஹான்னு சொல்றோம். நான்கிற ஆத்மவஸ்துவ அததான் ஸ்வரூபம்னு சொல்றோம். அதை நிரூபணம் பண்ணி நான்கிற ஆத்மவஸ்து எது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதே குருவனுடைய பிரதம கர்த்தவியம். அவதான் பண்ணி கொடுக்குறான். நமக்கு பெரிய ஞானம். நமக்கு பந்தத்துல மாட்டிண்டு சம்சார சாகரத்துல நம்ம தவிச்சுண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விமோச்சனம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை விட ஒரு மகத்தான ஒரு விஷயத்த யாருமே செஞ்சிட முடியாது. அம்மாவோ அப்பாவோ நமக்கு இந்த சரீரத்துக்கு வேணா ஒரு காரணமா இருந்துடுறாளே தவிர, சரீரத்தை எடுத்துக்கிறதுக்கு ஒரு காரணமாக மாதா பிதா இருக்கா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, அது கிடைச்சதுனால தான் நமக்கு இந்த குரு கிடைச்சா, அது கிடைச்சதுனாலதான் நமக்கு ஞானத்தை சித்திச்சுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஹேத்துவா இருக்கக்கூடியது அம்மா அப்பா அப்படின்னா கூட, அம்மா அப்பாவை விட இன்னும் ஒரு ஸ்டெப்பு குருவுக்கு மகத்துவம் என்ன அப்படின்னா, திருப்பி ஒரு யோனியில போய் பிறந்துடாம நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு வியக்தி அப்படின்னா குருநாத்தாள். அப்படிப்பட்ட அந்த குருநாத்தால் ஞானத்தையே கொடுத்து நமக்கு திருப்பி இன்னும் ஒரு பிறப்பே இல்லாம நம்மளை ஆக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால, தீயதே சிவ சாயுஜ்யம் க்ஷீயதே பாசபந்தனம் அதோ தீட்சேதி கஜிதம். தி க்ஷ அப்படின்னு 2 அக்ஷரம் இருக்கு. அதுல தி அப்படிங்கிற அக்ஷரத்துக்கு தீயதே சிவசாயுஜ்யம், சிவசாயுஜ்யத்தை கொடுக்கக்கூடியவர். க்ஷீயதே பாசபந்தனம், அப்படிங்கிற அக்ஷரத்தினால அவர் புரிய வைக்கிறது, நம்மளுடைய பாசம் பந்தம் இவைகளிலிருந்து நம்மளை ரட்சிக்கிறார் அப்படிங்கிறதுனால, அதோ தீட்சேதி கஜிதம் புதைஹி சத் சாஸ்திர வேதிபிகி, சர்வ சாஸ்திரங்களும் இந்த விஷயத்த ஆமோதிக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த வாக்கியமே யார் சொல்லியிருக்கார் அப்படின்னா, சாட்சாத் சிவனுடைய வாக்கிலேருந்து வந்த வார்த்தை. சிவன் பார்வதி கேட்ட கேள்விக்கு, தீட்சையினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, சாட்சாத் பரமேஸ்வரன் வாக்குனால கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு இந்த வாக்கியங்களை எடுத்து காமிக்கிறார், பிரமாணங்களை. இதனால எந்த ஜென்மாவுல என்ன புண்ணியம் பண்ணோமோ தெரியாது, இந்த மாதிரியான ஒரு பரம்பரையில நமக்கு சத் குரு பரம்பரையில தான் ஏதோ தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கறதுன்னு இல்லாம, தானுமே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டே இருந்து தான் அனுபவிச்ச இந்த ஒரு பேர் ஆனந்தத்தை இன்னும் நிறைய பேரும் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவ்வியாஜ கருணை. நமக்கு மட்டும் இந்த ஆனந்தத்தை அனுபவிச்சோன்னு இல்லாம அத்தனை பேரும் யாரெல்லாம் நம்மள்கிட்ட சரணடைஞ்சு கேட்கிறாளோ அத்தனை பேரையும் நம்ம அவளுக்கு சொல்லி கொடுத்துடணும், அவளுக்கு இந்த பேரானந்தத்தை கொடுத்துடணும் அப்படின்னு
தவிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவா குருநாதாள். அந்த நிலையில இருந்து சத் பரம்பரையில வந்து அந்த பரம்பரை ரொம்ப அவசியம். சாதாரணமா ஒரு கல்யாணத்துக்கே நமக்கு நல்ல பரம்பரை பார்த்து கொடுக்குறோம். இது ஞானத்தையே கொடுக்கக்கூடியது. எப்பேற்பட்டவாலாம் நம்மளுடைய பரம்பரையில இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆதி குருவா இருக்கக்கூடியவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய, ஸ்ரீ மகாபாதுகையில சொல்லக்கூடிய ஸ்ரீ வித்யானந்த நாதாத்மக ஸ்ரீ சிரியானந்தநாத அப்படின்னு சாட்சாத பரமேஸ்வரனே முதல் ஆதி குருவா இருக்கார். அப்படிப்பட்ட ஆதி குருவில இருந்து உட்டீஷானந்தநாதன் ஆரம்பிச்சு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக ஒரு 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 யுகத்துக்குன்னு கிருதயுகம் அப்படிங்கிறதுல உட்டீஷானந்தநாத அப்படின்னும், திரேதாயுகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஷஷ்டீஷானந்தநாதர் அப்படிங்கிற வரையும், அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல மித்ரேஷானந்தநாத அப்படின்னு இருக்கக்கூடியவருக்கும் தீட்சை பண்ணி அவளுடைய பரம்பரையில பிரகாஷ விமர்ச ஆனந்த அப்படிங்கிற அப்படின்னு 3 பேரை வந்து ஷஷ்டீஷானந்தநாதர் சொல்லிட்டு போறார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் 3 பரம்பரை 3 பரம்பரையை கொடுத்தவா. அந்த பரம்பரையில வந்தவாள்ல நம்மளுடைய குரு பரம்பரையில எப்பேற்பட்டவாளா இருந்திருக்கா அப்படின்னா, சாட்சாத்து அயக்ரீவர், அகஸ்தியர், லோபாமுத்ரா இப்படிப்பட்டவா. இவாள்லாம் இந்த உபாசனையை இதே மாதிரி பரம்பராகதமாக பண்ணின்னு வந்திருக்கா. பரசுராமர், துர்வாசர் இப்படிப்பட்டவாளாமும் நம்மளுடைய பரம்பரையில இருந்திருக்கா. இந்த குருவனுடைய பரம்பரையை எடுத்து முக்கியமான நாட்கள்ல பண்ணும்போது குரு 163 குரு பரம்பரையில இருக்கக்கூடியவாளெல்லாம் ஸ்மரிச்சுட்டு வருவோம். அதுல இருக்கிறவாள்லாம் பார்த்தோம்னா எப்பேற்பட்டவாள்லாம் இந்த ஞானத்தை அடைஞ்சு இதே பரம்பரையில இருந்தவான்னு பார்த்தோம்னா இந்த குரு பரம்பரையினுடைய ஒரு பெரிய மகத்துவம் நமக்கு தெரியும். அதே அப்படியே பின்னாடி வந்துட்டே இருக்கும்போது காளிதாசர் மாதிரி இருக்கக்கூடியவா, அதே மாதிரி பாஸ்கரராயர்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய திரைப்புற சித்தாந்தம், சக்த திரைப்புற சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தவர். சௌபாகிய பாஸ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்றதுக்குன்னே பிறந்தவர். சாட்சாதி சிவனே அந்த ரூபத்தை எடுத்துன்னு வந்தவர் அவர். அடுத்தது வைவஸ்யா ரகசியம் அப்படிங்கிற கிரந்தத்தையே நமக்கு கொடுத்தவர். அடுத்தது நித்யாஷோட சிகாரணவம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துக்கு சேதுபந்தம் அப்படிங்கிற ஒரு வியாக்கியானத்தை கொடுத்தவர். இப்பேற்பட்ட மகான் அவர் நம்மளுடைய பரம்பரையில வந்தவர். சதாசிவ பிரம்மேந்திராள் இது மாதிரியான பரம்பரையில நம்ம பரம்பரையில வந்தவா. அப்பேற்பட்டவா எல்லாரும் இந்த பரம்பரையில வந்தவா. எதுக்கு இது சொல்றோம் அப்படின்னா, தத்தாத்திரேயர், ஹயக்ரீவர், பரசுராமர், துர்வாசர் இப்படியெல்லாம் மந்திர திரஷ்டாக்களாக இருந்தவா எல்லாரும் கூட நம்ம குரு பரம்பரையில வந்தவா. எதுக்கு இதை சொல்றது அப்படின்னா, அப்பேற்பட்ட ஞானத்தோட இருந்தவா எல்லாரும் இருந்த பரம்பரையில நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பரம்பரைன்னு எடுத்துட்ட நம்மளுடைய தெரிஞ்ச ஒரு 7 பரம்பரை நமக்கு பார்த்தோம்னா பூர்ணானந்தநாதர், சாந்தானந்தநாதர், விமலானந்தநாதர், பிரகாஷானந்தநாதர், ஆத்மானந்தநாதர் இப்படின்னு இந்த பரம்பரையில வந்து, அதுக்கப்புறம் குஹானந்தநாதர் இன்னும் அவர் அவதூதராக இன்னும் சஞ்சரிச்சுட்டு இருக்கார். இந்த பத்ரிகாசிரமம் அப்படிங்கிற ஸ்தானங்கள்ல இன்னும் போய் பார்த்தவாலாம் இருக்கா. எங்க குருநாதா கூட பார்த்ததாக சொல்றா. நம்ம காமகோட்டி மாமா பார்த்திருக்காரு அவரை. இப்ப ரீசெண்டா கூட நம்ம குரு பௌர்ணமி குரு பருவா பூஜைகள்ல திருத்தணியில அவர் வந்ததை பிரத்யட்சமா பார்த்தவாலாம் இருக்கா. எதுக்கு சொல்ல வரோம், பிரத்யட்சமா குஹானந்தநாதர் அவதூத சுவாமி நமக்கு நேர பிரத்யட்சமா இன்னும் இருந்துருக்கார். அவருடைய சாட்சாத் சிஷ்யராக இருக்கக்கூடிய சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் அவருடைய கிரந்தங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஜீவன் முக்தர் அப்படிங்கிற விஷயத்துல எந்த கிஞ்சித்து கூட ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் எதை பத்தி பேசினாலும், எந்த ஸ்லோகமோ எந்த கிரந்தங்களுக்கு அவர் அர்த்தம் சொன்னாலும் சரி, அது பூரா அவர் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தோம்னா ஜீவன் முக்தர்ங்கிற நிலையிலேயே இருந்துட்டு பேசுறார். நம்மள மொத்தத்துல பார்த்தா அதெல்லாம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இந்த புஸ்தகங்கள் எல்லாம் லோ லெவல்ல என்னமோ சொல்லிட்டு போறாரு, இதெல்லாம் நமக்கு தானா, நமக்கு புரியுமா அப்படின்னு இருக்கக்கூடிய லெவல்ல தான் இருக்கும். ஆனா குரு கிருப்பையில திருப்பி 2வது வாட்டி 3வது வாட்டி படிக்கும் பொழுது நம்மளை கையை தூக்கி அவருடைய லெவலுக்கு எழுத்துன்னு போறத நம்மளே பார்ப்போம். அந்த அளவுக்கு அஞ்ஞானியா இருக்கக்கூடியவாளை கூட ஞான லெவலுக்கு தூக்கி விடக்கூடியவர். அப்படிப்பட்ட கிரந்தங்கள்.
அவர் போட்டிருக்கிற புஸ்தகங்கள் ஒன்னொன்னும் ஒரு மணி, அந்த மாதிரி ரத்தனங்கள் ஒன்னொன்னும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரந்தத்துல நமக்கு கொடுத்தவா. அவருடைய சிஷ்யராக இருக்கிற எங்க குருநாதாள் பிரகாஷ் அம்பாதர், ஸ்ரீ பிரகாசானந்தநாதர், அப்புறம் நம்ம காமகோட்டை மாமா பாலானந்தநாதர், இவாள்லாம் இருந்து காமிச்சிருக்கா பிரத்யட்சமா அம்பாள. நடுப்புற ஆதிசங்கரர் மத்தியமமா இருந்திருக்கார். ஆதிசங்கரர் எல்லாமும் இந்த பரம்பரையில வந்தவர். அதான் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்லுவோம். குரு பரம்பரையில ஆதி குருவா இருக்கக்கூடியது தட்சிணாமூர்த்தி, மத்தியமமாக இருக்கக்கூடியது சங்கர பகவத் பாதால். நம்மளுடைய அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம்னு நம்மளை போல 2 கை 2 காலோட இருந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய குருநாதால் இருக்காளே, அந்த ரூபம் வேறு இல்லை, அந்த சிவன் வேறு இல்லை அப்படிங்கிறத நமக்கு காமிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு பரம்பரையில கிடைக்கிறதுங்கிறது எந்த ஜென்மத்துல என்ன சுகிருதம் பண்ணமோ தெரியாது. ஆனா நமக்கு கிடைச்சதோ சத்தியம். இந்த சத்தியமான இந்த வாக்கு இருக்கே, இந்த சத்தியமான இந்த ஒரு குரு பரம்பரையானது நமக்கு பிராப்தமானது ஒன்னே போறோம். நம்ம ஜீவன் முக்தன் ஆகிறதுக்கோ நம்மளுடைய ஜென்மமானது சுகிருதமாகிறதுக்கு இது ஒன்னே போறோம் அப்படின்னு பூர்வ பீட்டிகையில இத்தனையும் சொல்லியிருக்கார். இதுக்கப்புறம் திரைப்புர சித்தாந்தம் அப்படின்னு 3 விதமான சித்தாந்தத்தை இதுல சொல்ல வரார். அதுல என்ன சொல்ல வரார் அப்படின்னா, முக்கியமா ஆத்ம தத்துவம் சோதயாமி, வித்யா தத்துவம் சோதயாமி, சிவதத்துவம் சோதயாமி, சர்வ தத்துவம் சோதயாமி அப்படின்னு முதல்ல நமக்கு குருநாதால் சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா, ஆச்சமனம் பண்றதுக்கு சொல்லித்தரா. முதல் மூலமந்திரத்தினுடைய முதல் கூட்டத்தை சொல்லி ஆத்ம தத்துவம் சோதயாமி ஸ்வாஹா, மூலமந்திரத்தினுடைய 2வது கூட்டத்தை உச்சாரணம் பண்ணி வித்யா தத்துவம் சோதயாமி ஸ்வாஹா, மூலமந்திரத்தினுடைய 3வது கூட்டத்தை உச்சாரணம் பண்ணி சிவ தத்துவம் சோதயாமி ஸ்வாஹா அப்படின்னும், முழு மூலமந்திரத்தை பிரம்ம வித்யாக இருக்கக்கூடிய மூலமந்திரத்தை முழுஷா சொல்லி சர்வ தத்துவம் சோதயாமி ஸ்வாஹா இப்படின்னு நம்ம பண்றோம். இதையே தான் விஸ்தாரமா பண்ணும் பொழுது தத்துவ சோதனம் அப்படின்னு பண்றோம். தத்துவ சோதனத்துல முக்கியமாக ஸ்தூல ரூபம், சூக்ஷ்ம ரூபம், காரண ரூபம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஆத்மஸ்வரூபம் இப்படின்னு 3ஆ பிரிச்சு காமிக்கிறார். ஸ்தூல ரூபம், சூக்ஷ்ம ரூபம், காரண ஸ்தூல சரீரம், காரண சரீரம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு 3ஆ பிரிச்சு காமிச்சு இவைகள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சர்வ தத்துவத்துல புரிஞ்சு வைக்கிறார். இப்ப இதுல எப்படி அதை பிரிச்சு வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, ஸ்தூல தேகம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய 24 தத்துவங்களை சொல்லி இந்த 24 தத்துவங்கள்னால நான் இல்லாதவற்றை எல்லாத்தையும் நான் நம்ம ஏற்றின்னு இருக்கக்கூடிய ஒரு அபிமானம் இருக்கே, அதுதான் ஸ்தூல தேகத்துல நல்லா ஏறி இருக்கு. பிரகிருதி, அகங்கார, புத்தி, மனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 தத்துவத்தை அந்தக்கரண சதுஷ்டயம்னு சொல்லுவோம். பிரகிருதி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அது இந்த பிரபஞ்சத்தினுடைய மாத்திரஸ்வரூபம். எப்படி சொல்றோம் அப்படின்னா, புருஷன்னு ஒண்ணு இருக்கு. பிரகிருதி புருஷ விவேகம் அப்படின்னா கீதையில ஒரு அத்தியாயமே இருக்கு. பிரகிருதி புருஷ விவேகம் அப்படின்னாக்க பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, புருஷன்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா சிவன் ஒண்ணு, சக்தி ஒண்ணு சொல்றோமே, அது மாதிரி புருஷன் அப்படிங்கிறது சாட்சாத் நம்ம சகஸ்ர சீருஷா புருஷா அப்படிங்கிறோம். அது என்னன்னாக்க சாட்சாத் மகாவிஷ்ணு, சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கிறத புருஷன்னு நம்ம சொல்றோம். ஆனா பிரகிருத்தியை நமஹ விகிருத்தியை நமஹ அப்படின்னு அதனுடைய சக்தி அம்சமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி ஸ்வரூபத்தை சொல்றோம். பிரகிருத்தினாக்க நேச்சர்னு எடுத்துக்கோங்க. நேச்சராக இருக்கக்கூடிய சக்தி எதனுடைய சக்தி அப்படின்னா புருஷனுடைய சக்திக்கு பிரகிருத்தின்னு பேரு. அந்த பிரகிருதி அப்படிங்கிறது நேச்சர்னு சொல்றோமே, அந்த நேச்சர்ங்கிறது பிரதம தத்துவமாகவும் அகங்காரம், புத்தி, மனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ம் அந்தக்கரண சதுஷ்டயம் அப்படின்னு மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லக்கூடியனால அந்த இடத்துல அகங்காரம்ங்கிறத பிருத்திவியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்தக்கரண சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய கரணங்கள் இவைகளோட ஒரு 20 தத்துவங்கள் சேர்க்கிறோம். 20 என்ன அப்படின்னா பிரகிருதி, அகங்கார, புத்தி, மனஸ், தொக்சக்ஷு ஸ்ரோத்ர ஜிக்வாக்ராணம் அப்படின்னு ஒரு 5, தொக்சக்ஷு ஸ்ரோத்ர ஜிக்வாக்ராண, வாக்பாணி பாதபாயு உபஸ்தம் அப்படின்னு ஒரு 5,
சப்தஸ்பர்சரோபரத கந்தம் அப்படின்னு ஒரு 5, ஆகாச வாயு வன்னி சலில பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5. இவைகள் எல்லாம் என்னன்னா பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு நமக்கு காரணமாக இருக்கக்கூடியது 5 பேசிக் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோமே. பிரகிருதி, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். ஆகாசம்னு ஒரு ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்பேஸ்ன்னு இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தில இருந்துதான் வாயு உண்டாச்சு. ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆபஹ, அத்ய பிருத்திவி அப்படின்னு சாஸ்திரம். உனக்கு மந்திரம், வேத மந்திரம் சொல்றது. ஆகாசம்ங்கிறது முதல்ல உண்டாச்சு. அந்த ஆகாசத்திலேருந்து உண்டானது வாயு, வாயுவிலிருந்து உண்டானது அக்னி, அக்னியிலிருந்து உண்டானது ஜலம், ஜலத்திலிருந்து உண்டானது பிருத்திவி. இந்த பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு சொல்லக்கூடிய பஞ்ச தத்துவங்கள்னால, அதனுடைய கலவையினாலதான் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களுமே பிரபஞ்சத்துல நம்ம பாக்குறதெல்லாம் இது 5 தத்துவங்களுடைய ஒரு கலவை. இவைகள் எதிலிருந்து உண்டாச்சு அப்படின்னா சப்தஸ்பர்ச ரூபரச கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தத்துவங்கள்ல இருந்துதான் இந்த இவைகள் எல்லாமே உண்டாச்சு. முதல்ல உண்டானது சப்தம், சப்தத்திலேருந்து உண்டானது ஆகாசம், சப்தம்ங்கிறதுல இருந்துதான் ஆகாசமே உண்டாச்சு. ஆகாசத்திலேருந்து உண்டானது எது அப்படின்னா ஸ்பர்சம்னு சொல்லக்கூடிய ஒரு 2வது தத்துவம். அந்த ஸ்பர்சம்ன்ற அதுல இருந்து உண்டானது என்ன அப்படின்னா வாயு அப்படிங்கிற 2வது தத்துவமானது உண்டாருது. வாயுவில இருந்து உண்டானது என்னன்னா சப்தஸ்பர்ச ரூபம்ன்ற ஒரு 3வது தத்துவம் உண்டாருது. அந்த ரூபத்தில இருந்துதான் உண்டானது அக்னி. அந்த அக்னியிலிருந்து உண்டானது என்ன அப்படின்னா சப்தஸ்பர்ச ரூப ரசம்னு சொல்லக்கூடிய தத்துவமானது உண்டாருது. அந்த ரசத்திலிருந்து உண்டானது எது அப்படின்னா ஜலம்னு சொல்லக்கூடிய அடுத்த தத்துவம். ஜலத்திலிருந்து உண்டானது கந்தம், கந்தம்ன்ற ஒரு தன்மாத்திரையிலிருந்து உண்டானது பிருத்திவி அப்படின்னு சப்தஸ்பர்சரோபரத கந்தத்திலிருந்து தான் நம்மளுடைய ஆகாச வன்னி வாயு சலில பூமின்னு சொல்லக்கூடிய 5 தத்துவங்கள் உண்டாச்சு. இவைகள் 5 5 10 இவைகளுக்கு மேல பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள்னு சொல்றது. பஞ்ச கர்மேந்திரியங்கள் அப்படின்னா காரியங்கள்லாம் செய்யறதுக்கு நம்மளுடைய வாக்பாணி பாத பாயு உபஸ்தம்னு சொல்லக்கூடிய 5 விஷயங்கள். வாக் அப்படின்னா வாக்குனால, வாயினால பேசுறோம், சாப்பிடுறோம், இவைகள்லாம் வாக்கு. பாணிங்கிறது 2 கைகள். இந்த 2 கைகள் இருந்தாதான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். கால் அப்படிங்கிறது பாதம்னு சொல்லக்கூடிய 2 கால் இருக்கு. இவைகள் இருந்தாதான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்மளால போக முடியும், பிரதட்சணம் பண்ண முடியும், போக முடியும். இதுக்கப்புறம் பாயு உபஸ்தம்னு சொல்லக்கூடிய மலங்கள் கழிக்கக்கூடிய 2, ஆனந்திக்கிறதுக்கு 1 அப்படின்னு வம்ச விருத்திகள்லாம் உண்டாகிறதுக்குன்னு ஒரு பிரஜோத்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படியாக 5 விதமான காரியங்களை செய்யக்கூடியது கர்ம இந்திரியங்கள் அப்படின்னு ஒரு 5. அதுக்கு வாக்பாணி பாதபாயு உபஸ்தம்னு பேர். இது தவிர அறிவு 5 இருக்கு. அது என்னன்னா தொக்கு சற்றுகு ஸ்ரோத்ரஹ ஜிக்வா ஆக்ரானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 இவைகள். அது என்னன்னாக்க தொக்கு அப்படின்னாக்க தொட்டாக்க நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அறிவு இருக்கே, தொட்டாக்க யாரோ தொடரான்ற ஒரு அறிவு இருக்கே, இல்லைன்னா மேல ஒரு ஜில்லுன்னு காத்தடிச்சதுன்னா ஜில்லுன்னு காத்தடிக்கிறதுன்னு உணரக்கூடிய ஒரு அறிவு இருக்கே, அந்த அறிவுக்கு தொக்குன்னு பேரு. சற்றுகோனாக்க பார்க்கக்கூடிய சக்தி ஒண்ணு இருக்கே கண்ணுக்கு, அதுக்கு பேரு சற்றுகோன்னு பேரு. ஸ்ரோத்திரம்ங்கிறது காதுக்கு கேட்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கே, அந்த அறிவுக்கு ஸ்ரோத்திரம்னு பேரு. தொக்கு சற்று ஸ்ரோத்திர ஜிஹ்வா, நாக்குல ஏதோ ஒண்ணு பட்டுதுன்னா இது ஸ்திதிக்கிறது, இது உப்பு கரிக்கிறது, இது உரைக்கிறது அப்படின்னு ஏற்படக்கூடிய ஒரு அறிவு வருது, அந்த அறிவுக்கு ரசம்னு பேரு. அப்புறம் கந்தம், நல்ல வாசனையா இருக்கே, இது மல்லிப்பூ வாசனையா இருக்கே, இது ஏதோ சாம்பிராணி போட்ட மாதிரி வாசனை இருக்கே இப்படின்னு நமக்கு தோணக்கூடிய ஒரு அறிவு இருக்கே, டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி இது இதனுடைய வாசனை அப்படின்னு நம்ம அறியக்கூடிய ஒரு அறிவு இருக்கே, அந்த அறிவுக்கு கிராணம்னு பேர். இவைகள் 5ம் அறிவாக இருக்கு. இவைகள் இப்ப மொத்தம் 5 5 5 5ன்னு 4 பார்த்தோம். 20 முதல்ல பார்த்த பிரகிருதி, அகங்காரம், புத்தி, மனசுன்னு ஒரு 4. இவைகள் தான் 20 + 4 24 தத்துவங்கள் சேர்ந்தது என்ன அப்படின்னா இவைகள் ஸ்தூல ரூபத்துல இருக்கக்கூடியவை. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த 24 தத்துவங்கள் நேர்ந்து ஏற்பட்ட எந்த 24 எதுவுமே நான் இல்லை. ஏன் அப்படின்னா இவைகள் எல்லாமே எனக்கு ஏற்படக்கூடியது, எனக்கு தெரியக்கூடியதை தவிர இவைகள் நான் இல்லை அப்படின்னு கழிச்சு கட்டுறதுதான். இந்த 24 தத்துவங்களுமே ஆணவ மலம். இந்த ஆணவ மலங்கள் நமக்கு போக்குறதுக்கு நம்ம
முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தினுடைய முதல் கூட்டத்தினால நமக்கு இந்த ஞானமானது ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இதுக்கு அடுத்தது இரண்டாவதா இருக்கக்கூடியது அவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவித்யைகள். அது என்னன்னா மாயா, கலா, அவித்யா, ராக, கால, நியதி, புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 7 தத்துவங்கள். இவைகள் எல்லாம் என்ன அப்படின்னா அஜ்ஞானத்தினால நமக்கு நான் இல்லாத வஸ்துக்களை எல்லாம் நான் நம்ம நினைச்சுக்கக்கூடிய ஒரு அஜ்ஞானம். அவைகளே நம்ம பார்க்க போறோம். இது அவித்யினால ஏற்படக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கக்கூடிய மலங்கள் அப்படின்னு புரிஞ்சுப்போம். இது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இவைகளினுடைய டிஃபரன்சியேஷன் என்னங்கிறதையும் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது சிவ தத்துவத்துல இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கள் என்ன அப்படின்னா சிவ, சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்யா அப்படின்னு காரண தேகத்துல இருக்கக்கூடிய அவித்யைகள். இவைகள்லாம் ஒரு மலம். இந்த மலங்கள்லாம் போச்சுன்னா தான் நான்கிற ஆத்மவஸ்து நமக்கு தெரியும். இவைகள் என்னன்றதுக்கு சொல்றதுக்கு சிருஷ்டி கிரமத்தை முதல்ல எடுத்து சொல்றார். அதுல முதல்ல ஆரம்பிக்கிறதே என்ன சொல்றார் அப்படின்னா பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னாடி கேவலம் ஆத்மஸ்வரூபம் மட்டுமே இருந்துட்டு இருட்டா இருந்தது. ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சூரியன் கூட கிடையாது, சந்திரனும் கிடையாது, அக்னி கிடையாது, எந்த ஒரு வெளிச்சத்துக்கான ஒரு ஹேத்து கூட எதுவுமே இல்லை. நல்ல டோட்டல் டார்க்னஸ், ஒண்ணுமே இல்லாமல் பிரம்மம் மட்டும் ஏகமாக இருந்துட்டே இருந்தது. தேவி ஏகாகிரயே வாசீத் அப்படின்னு தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு சக்தியானது சிவசக்தி சாமரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கே, இந்த பரமாத்ம வஸ்து ஒண்ணு இருக்கே, இந்த பரமாத்ம வஸ்து மட்டும்தான் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அது மட்டுமே இருந்துட்டு இருந்தது. அப்படி இருந்துட்டு இருந்த போது அதுக்கு ஒரு கருணை ஒண்ணு ஏற்பட்டது. என்ன ஒரு கருணை? ஒரு சின்ன ஒரு ஸ்பந்தம் ஏற்பட்டது. இந்த ஸ்பந்தத்துல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா 2 தோற்றமான. எதுக்கோசரம் அந்த ஸ்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னா ஜீவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் ஞானம் பெற்று அவர்கள் எல்லாரும் கைவல்யம் அடையணும் அப்படின்னு ஒரு வியாஜ கருணையினால அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு ஒரு சின்ன ஸ்பந்தமானது ஏற்பட்டது. அந்த ஸ்பந்தம் ஏற்பட்ட பொழுது சிவன், சக்தி அப்படின்னு 2 விதமான தத்துவங்கள் உண்டாருது. சிவ, சக்தி. நம்ம அதுதான் சுத்த தத்துவத்திலேருந்து ஏற்படக்கூடிய சிவ, சக்தி, சதாசிவ, ஈஸ்வர, சுத்த வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 என்ன அப்படின்னா சுத்த தத்துவம்னு பேரு. இவைகள் எல்லாம் முதல்ல கேவலம் பிரம்மம் இருந்துன்றது. ஒரு சின்ன ஸ்பந்தம் ஏற்பட்ட பொழுது சிவ, சக்தி அப்படின்னு இருக்கக்கூடிய 2 தத்துவங்கள் தோற்றம் அளித்தது. முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்றதுல தோற்றம் அளித்தது. வாஸ்தவத்துல இருக்கக்கூடிய வஸ்து ஒன்னே ஒண்ணுதான், பரமாத்மா ஸ்வரூபம் ஒண்ணுதான். ஆனா இவைகள் ஜீவர்களுக்கு ஞானம் ஏற்படணும்னு ஏற்பட்ட ஒரு சின்ன கருணையினால ஏற்பட்ட ஒரு சின்ன ஸ்பந்தமானது என்ன அப்படின்னா சிவ, சக்தி அப்படின்னு 2 தத்துவங்கள் ஏற்பட்டது. சிவ, சக்தி அப்படின்னு சொல்றோமே, இவைகள் என்ன அப்படின்னா சிவம் சிவ அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்துக்கே சக்தியோடு சேர்ந்த சிவன் அப்படின்னு பேரு. சக்தி அப்படின்னு சொல்றோமே, அது சிவனோட சேர்ந்த சக்தி அப்படின்னு 2 தத்துவம் நம்ம சொல்றோம். சிவ, சக்தின்னு சொல்றோம். சிவன்கிறது தனியா ஒரு சுரூபமும் கிடையாது, சக்தின்னு ஒரு தனியா ஒரு சுரூபம் கிடையாது. சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒரே சக்தி தான். ஆனா 2ஆக தோற்றமளிக்கிறது. சிவ, சக்தின்னு 2 தோற்றம் அளிச்சது. இவைகளுடைய சேர்க்கையினால உண்டானது என்ன அப்படின்னா ஈஸ்வரன், சதாசிவன் அப்படின்னு 2 தத்துவங்கள் இன்னுமாக அது வளர்ந்தது. தோற்றமளிச்ச அந்த சிவசக்தியானது இன்னும் 2ஆக பிரிந்தது. இந்த 2ஆக பிரிஞ்சது என்ன அப்படின்னா ஒருக்கு ஈஸ்வரன் பேரு, இன்னொன்னுக்கு சதாசிவன். இப்ப பஞ்சகிருத்தியங்கள்ல நம்ம பாக்குறோமே, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் அப்படின்னு சொல்றோமே, அதுல ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், சதாசிவன் ஒருத்தர் இருக்கார். அது 2 தத்துவம் தான். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சகிருத்தியங்கள் பண்றதுக்கு இருக்கக்கூடியவா அப்படின்னு சொல்றோமே, அதைத்தான் சிவ, சக்தி அப்படின்னு 2 சொல்லிட்டு அந்த 2 இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக விரியும் பொழுது, விமர்சமாகும் பொழுது அது என்னவாக விமர்சமாறுது அப்படின்னா ஈஸ்வரன், சதாசிவன் அப்படின்னு 2 தத்துவங்களாக விமர்சமாச்சு. இது விமர்சமா ஆனது என்ன ஆச்சு அப்படின்னா ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் மாயை அப்படிங்கிற சக்திய எடுத்துட்டு அது இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக போறது. சதாசிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தியா ஒரு தோற்றமளித்த ஒரு தத்துவமானது என்ன பண்ணிதுன்னா சுத்த வித்யா அப்படின்ற தத்துவத்துல போய் நின்னுடுது. சுத்த வித்யா அப்படின்னா இது நிவர்த்தி மார்க்கம்னு பேரு. நிவர்த்தி மார்க்கம். சதாசிவன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்துக்கும் அனுகிரக சக்தியை கொடுத்து
பிரம்மத்தை உடனே நமக்கு பிரம்மத்தை பிரம்மமாக பார்க்கக்கூடிய ஒரு அனுகிரக சக்தியை கொடுக்கறதுனாலதான் அவருக்கு அனுகிரக கர்த்தானே பேரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொரு பேர் சொல்றோம். சிருஷ்டிகர்த்திரி பிரம்ம ரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ர ரூபா, திரோதானகரி ஈஸ்வரி, சதாசிவா அனுகிரகதா, பஞ்சகிருத்திய பராயணான்னு சொல்றோம். அப்போ சதாசிவன் அப்படின்னு சொல்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா அனுகிரக சக்தியினால பிரம்மத்தை நமக்கு பிரம்மமாக பார்க்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கிறவர் சதாசிவன். ஆனா ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னா மாயை அப்படிங்கிற ஒரு சக்தியை எடுத்துட்டு விமர்சமாகிறார். இன்னும் கொஞ்சம் விமர்சமாகுது. அந்த விமர்சமாகிறதுனால தான் நமக்கெல்லாம் சம்சாரத்துல இவ்வளவான ஒரு மாயைன்ற ஒரு சக்தியினால நமக்கு இத்தனை இருக்கிறதாக தோன்றது. ஆனா சதாசிவன்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிவர்த்தி மார்க்கத்துல போய் யார் ஒருவன் அனுகிரகத்துக்கு மோட்சத்துக்கு ஹேத்துவ வேணும்னு கேட்கிறானோ அவனுக்கு அனுகிரக சக்தியை கொடுத்து சுத்த வித்யான்னு சொல்லக்கூடிய ஆத்ம வித்தியை கொடுத்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதே தன்னோட சேர்த்துன்றார். இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா ஈஸ்வரன் சொல்லக்கூடியவர் மாயை அப்படிங்கிற ஒரு சக்தியை எடுத்துட்டு அதுல போய் வசமாயிடாமல் அவர் ஃபர்தரா விமர்சமாறார். இது இந்த முதல் சொன்ன இந்த 5 தத்துவங்கள் இருக்கே, சிவ, சக்தி, சதாசிவ, ஈஸ்வர, சுத்த வித்யான 5 தத்துவங்கள். இந்த 5 தத்துவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா இவைகளுக்கு சுத்த தத்துவம் அப்படின்னு பேர். இந்த சுத்த தத்துவங்கள் தான் நமக்கு திருப்பி திருப்பி பிரபஞ்சத்துல உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால காரண தேகம் பரிசோதையாமி ஜோகமேஸ்வான்னு பண்றோம். அதனால பிரபஞ்சத்துல நம்ம திருப்பி பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த மலங்கள் போயிடுது அப்படின்னா சதாசிவனோட சேர்ந்து அனுகிரக சக்தியோட சுத்த வித்தியை தெரிந்தவன் அவன் பிரம்மத்தோட ஐக்கியமாயி போயிடுவான். அப்படி இல்லாமல் திருப்பி எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஏதோ ஒண்ணு ஆசைப்பட்டு மாயையில் அகப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா அவன் எப்படி எல்லாம் வளர்றாங்கிறது அடுத்ததா இருக்கக்கூடிய சுத்த தத்துவம்னு சொல்லக்கூடிய 2வது கேட்டகரி சூக்ஷ்ம சரீரத்துக்கு போறது. அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா மாயா, கலா, அவித்யா, ராக, கால, நியதி, புருஷ அப்படின்னு இருக்கக்கூடிய 7 தத்துவங்கள். இந்த மாயா அப்படின்ற முதல் சக்தி சொன்னோமே அதுவே என்ன அப்படின்னா ஈஸ்வரனுடைய சக்தி. ஈஸ்வரன் மாயைங்கிற சக்தியை எடுத்துன்றதுனால இப்ப என்னென்னலாம் வளர்றது பாருங்க. அதுக்கு மேல வளரக்கூடியது என்ன அப்படின்னா அவித்யா, ராக, கால, நியதி, புருஷ இப்படிங்கிற விஸ்தாரமாக இவை எல்லாம் வருது. கலா, அவித்யா, கலா அவித்யினால நமக்கு ஏற்படக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா கலை. நான்கிற ஆத்ம வஸ்துவானது பூர்ண வஸ்து, பூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை போய் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வளர்த்தி இருக்கு, தாழ்த்தி இருக்கு, குறையிறது. இப்போ கலை அப்படின்னு நம்ம சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கலைனா இப்போ சந்திரகலை அப்படின்னு சொல்றோம். சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு முழுஷா பூர்ணமா இருக்கார். அடுத்த நாளைக்கு பார்த்தா ஒரு சின்ன தேவை ஏற்படுறது. அதுக்கு அடுத்த நாளைக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன தேவை ஏற்படுறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அஷ்டமி அன்னைக்கு வரும்போது பாதியா இருக்கார், பாதி தெரியுது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்படியே அமாவாசை அன்னைக்கு இல்லவே இல்லை, சந்திரனே கிடையாதுங்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிண்டே வருது. ஏற்றம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிண்டு அஷ்டமி அன்னைக்கு பாதி தெரியுது. அப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஒரு 8 நாள் கழிச்சு பார்த்தா பௌர்ணமி அன்னைக்கு பூர்ணமா தெரியுது. இதுக்கு பேர் என்னன்னா கலை. கலைனா ஏற்றம் இறக்கம் அப்படின்னு. நான் வாஸ்தவத்துல ஏற்றம் இறக்கம் சந்திரனுக்கு உண்டான்னு பார்த்தா சந்திரன் என்னைக்கும் சந்திரன் முழுஷா எப்பவும் போலதான் இருக்கார். ஆனா நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அது ஏதோ ஒரு நிழலானது அது மேல படுறதுனால அது பாதியா இருக்கிற மாதிரியும், ஒரு நாளைக்கு இல்லவே இல்லாத மாதிரியும், இன்னொரு நாளைக்கு திருப்பி பாதியான மாதிரியும், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே பூர்ணமா ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரியும் நமக்கு தோற்றம் அளிக்கிறதே இதுக்கு பேரு கலைன்னு பேரு. ஆனா 4 ஆத்ம வஸ்துவானது கலை மாதிரி ஏற்றம் இறக்கம்லாம் கிடையவே கிடையாது. இது என்னைக்குமே பூர்ண வஸ்து. அந்த பூர்ண வஸ்து அப்படிங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா சுத்த வித்தியோட இருக்கக்கூடிய அனுகிரக சக்தியானது நமக்கு கிடைச்சதுன்னா 4 ஆத்ம வஸ்து அவித்யை போய் வித்யோட இருக்கும் பொழுது, சுத்த வித்யோட இருக்கும் பொழுது நான் பூர்ண வஸ்து அப்படிங்கிற ஞானத்தோட நான் இருப்பேன். ஆனா ஈஸ்வரனுடைய மாயா சக்தியினால நான் என்ன நினைக்கிறேன் இந்த பூர்ண வஸ்துவ அப்படின்னா பூர்ணமா இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துவை போய் கலை மாதிரி ஏற்றம் இறக்கத்தோட இருக்கு அப்படின்னு மனசுல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலமாக நம்ம அதை நினைச்சதுனால நமக்கு அஜ்ஞானத்துல மாட்டின்னு திண்டாடுறோம். 2வதா இருக்கக்கூடியது அவித்யை. அவித்யின்னு இருக்கக்கூடியது மாயா சக்தி. ஈஸ்வரனுடைய மாயா சக்தியினால நமக்கு ஏற்படக்கூடியது அவித்யைங்கிற ஒரு மலம்.
ஆனா நான்கிற ஆத்ம வஸ்து சர்வஜ சக்தி, எல்லாம் தெரியும். ஆத்ம வஸ்துவுக்கு, பரமாத்ம வஸ்துவுக்கு சர்வமும் தெரியும். எல்லாம் இது தெரியாததுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, சர்வமும் தெரியும். அப்படிங்கிறதுனால நான்கிற ஆத்ம வஸ்து சர்வஜ சக்தி. ஆனா நான் எப்படி இருக்கேன் இப்ப நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஏதோ கொஞ்சம் இதுதான் தெரியும், எனக்கு தெரியாதது நிறைய இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது இப்படின்னு தான் நம்ம நினைக்கிறதுலாம் என்னத்தினால அப்படின்னா, அவித்யா அப்படிங்கிற ஒரு மலத்தினால, மாயையினுடைய ஈஸ்வரனுடைய மாயா சக்தியினால நான் அதுல மாட்டிட்டு திண்டாடுறதுனால அவித்யினால நான் திண்டாடிட்டு இருக்கேன். ஆனா வாஸ்தவத்துல நான் என்னன்னா சர்வஜ சக்தியாக இருக்கக்கூடிய பூர்ண வஸ்து நானு அப்படின்னு எப்ப தெரியும் அப்படின்னா, ஈஸ்வரனுடைய சதாசிவனுடைய அனுகிரக சக்தியினால சுத்த வித்தியை நமக்கு பிராப்தமாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நான் சர்வஜன் அப்படிங்கிற ஞானமானது ஏற்படும். மூணாவதா இருக்கக்கூடியது மாயா கலா அவித்யா. ராகன்னு சொல்லக்கூடிய ஒரு மலம். அது என்ன மலம் அப்படின்னா, நான்கிறது நித்திய திருப்த வஸ்து. பரமாத்ம வஸ்துவுக்கு ஏதோ ஒண்ணுத்தான் அடைஞ்சு அதனால ஒரு சுகம், இது போச்சுன்னா எனக்கு துக்கம் அப்படின்னு ஏதாவது உண்டோ? பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சர்வ வஸ்துவுமே அவரால் உண்டானது தானே. அப்ப அவருடைய தோற்றம் தான் இந்த மாதிரி இருக்குங்கும் பொழுது, அவருக்கு ஏதோ ஒண்ணு அடைஞ்சு தனக்கிட்ட இல்லாத மாதிரியும், தன்கிட்ட இது கிடைச்சதுன்னா இதனால எனக்கு ஒரு சந்தோஷம்னோ, அது என்னை விட்டு போயிடுச்சுன்னா எனக்கு ஒரு துக்கம் அப்படின்னும் ஒண்ணு உண்டோ அப்படின்னாக்க, வாஸ்தவத்துல நான்கிற ஆத்ம வஸ்து நித்திய திருப்த வஸ்து. ஆனா மாயையினுடைய ஒரு சக்தியினால, ஈஸ்வரனுடைய சக்தியா இருக்கக்கூடிய மாயையில் அகப்பட்டதுனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் இல்ல, இது கிடைச்சதுன்னா எனக்கு சந்தோஷம், இது எங்கிட்ட விட்டு பிரியாம இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம், இதை விட்டு போயிடுதுன்னா எனக்கு துக்கம், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு எப்ப தோன்றது அப்படின்னா, அவித்யில மாட்டின்னு இருக்கும்போது மாயையினுடைய சக்தியினால நமக்கு இவ்வளவு தோன்றதே தவிர, வாஸ்தவத்துல நான்கிற ஆத்ம வஸ்து எப்படி பூர்ண வஸ்துவோ, எப்படி சர்வஜ வஸ்துவோ, அது மாதிரி நான்கிற ஆத்ம வஸ்து நித்திய திருப்த வஸ்து. நித்திய திருப்த வஸ்துவா இருக்கக்கூடிய நான்கிற ஆத்ம வஸ்துவை போய் மாயையினுடைய ஒரு சாயினால எனக்கு ராகம், அது வேணும் இது வேணும் அப்படின்னு ராகஸ்வரூப பாஷாட்யான்னு சொல்றோம். அந்த ராகஸ்வரூபமாகவும் பாசம்லாம் நமக்கு ஏற்படுறது. எனக்கு எதுக்கு சொல்ல வந்தோம், இந்த இடத்துல நான்கிற ஆத்ம வஸ்து சர்வஜ சக்தி, நித்திய திருப்த வஸ்து. ஆனா என் நித்திய திருப்தனாக இருக்கக்கூடிய வஸ்து இல்லை. நான் எனக்கு இதெல்லாம் இல்லை, எனக்கு இது கிடைச்சா தேவலாம்னு நினைக்கக்கூடியது ராகம். இந்த ராகம்ங்கிற ஒரு அவித்யில மாட்டிண்டு அதனால ஒரு அவஸ்தப்பட்டு இருக்கேன். இப்ப மாயா கலா அவித்யா ராக. கால அப்படின்னா, காலம்னு ஒரு வஸ்து ஒண்ணு கிடையவே கிடையாது. அவித்யினால நமக்கு காலத்துல மாட்டு முழிக்கிறோம். நான்கிற ஆத்ம வஸ்து நித்திய வஸ்து, அது என்னைக்குமே இருந்துட்டே இருக்கக்கூடிய வஸ்து, அதுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. அப்படி அழிவுங்கிறதே இல்லாத ஒரு நித்திய வஸ்துவை போய் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், பவிஷ்யத்து வர்த்தமானம், பூர்வம் முன்னாடி ஒரு காலம்னு ஒண்ணு இருந்தது, இப்ப இருந்துட்டு இருக்கு, பின்னாடி வரப்போறது, இப்படின்னு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ங்கிறதெல்லாம் காலம்னு நம்ம சொல்றோம். இவைகள்லாம் வாஸ்தவத்துல கிடையவே கிடையாது. ஆத்ம வஸ்துவுக்கு என்னைக்குமே இருந்துட்டே இருக்கக்கூடிய வஸ்துவுக்கு எதுக்கு பாஸ்ட் எதுக்கு ஃபியூச்சர்? இருந்துட்டு இருக்குன்ற போது என்னைக்குமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு காலத்துல இருந்தது ஒரு காலத்துல இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய வஸ்துக்கு தான், இந்த குழந்தை இந்த டேட்ல பிறந்தது, இத்தனை வருஷம் இருந்துட்டே இருந்தது, அப்புறம் இந்த வயசாச்சு போயிட்டார், இதுக்கு முன்னாடியே அவர் இல்லை, இதுக்கு பின்னாடியும் இவர் இல்லை, முன்னாடி மட்டும் இருந்தார் அப்படின்ற ஒரு பிரசன்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இருக்கார் அப்படிங்கறத சொல்லணும் அப்படின்னா, இந்த காலத்துக்கு முன்னாடி கிடையாது, இந்த காலத்துக்கு பின்னாடி கிடையாது, இந்த காலத்துல மட்டும் இருந்தார்னு சொல்லும் பொழுதுதான் காலம்ங்கிறது ஏற்படுறது. ஆனா என்னைக்குமே இருந்துட்டே இருக்காருங்கிறவருக்கு ஏது பாஸ்ட் ஏது ஃபியூச்சர், இருந்துட்டே இருக்காருங்கிறது தான் இருக்கும். அதனால காலம்ங்கிற ஒரு என்னைக்குமே நித்திய வஸ்துவாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை ஈஸ்வரனுடைய சக்தியா இருக்கக்கூடிய மாயையில அகப்பட்டதுனால நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா, நான்கிற ஆத்ம வஸ்துவானது காலத்துக்குள்ள மாட்டிண்டு முழிக்கிறேன் அப்படின்னு ஒரு மலத்துல மாட்டி முழிக்கிறோம். ஆனா நான்கிற ஆத்ம வஸ்து நித்திய வஸ்து அப்படிங்கிறது எப்ப புரியும் அப்படின்னா, ஈஸ்வரன் சதாசிவனுடைய அனுகிரக சக்தியினால சுத்த வித்யாங்கிறது சித்திச்சதுன்னா, இதுல இருந்து நம்ம மாறி நான் நித்திய வஸ்து அப்படிங்கிறது புரிக்கும். இதுக்கு மேல நியதி அப்படின்னு ஒரு தோஷம். நியதிங்கிற தோஷமானது என்ன அப்படின்னா, ஒரு கட்டுப்பாட்டு, இதுக்குள்ள அகப்பட்டுட்டேன், இந்த ரூல் படிதான் நான் இருந்தாகணும் இப்படின்னு தான் இருக்கிறது எல்லாம். அக்னி அப்படின்னா அது சுடும், ஜலம் அப்படின்னா சீதளம், இப்படின்னு தான்
ஒரு ரூலுக்குள்ள கட்டுப்பட்டது. ஆனா நான்கிற ஆத்ம வஸ்து சுதந்திர சக்தி. சுதந்திர சக்தினா என்ன அர்த்தம்னா, என்னைக்குமே எதுக்குமே எந்த ரூலுக்குமே அகப்பட்டது இல்லை. இந்த ரூல்ஸ் நம்ம நியத்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட ஏற்பட்டதே பரமாத்ம வஸ்துல இருந்து வந்ததுதான். அப்ப அதுல போய் அவர் அகப்படுவாரா? அவர் அகப்பட மாட்டார். அவர் என்னைக்குமே சுதந்திர சக்தி. இவைகள்லாம் இருந்தாலும் தான் சுதந்திரமா இருப்பார். அப்படி சுதந்திரமா இருக்கக்கூடிய நான்கிற ஆத்ம வஸ்துவானது நமக்கு சதாசிவனுடைய அனுகிரக சக்தியினால நமக்கு சுத்த வித்யாங்கிற சித்தி ஏற்பட்டதுன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சுதந்திர சக்தி, எதுக்கும் கட்டுப்பட்டவன் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஈஸ்வரனுடைய மாயா சக்தியில போய் அகப்பட்டதுனால நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா, நான்கிற ஆத்ம வஸ்துவானது நியதிக்குள்ள மாட்டின்னு இப்படிதான் இருந்தாகணும் அப்படின்னு ஒரு மலத்துல போய் மாட்டினோம். இப்படி இவைகள் எல்லாமுமே புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ஜீவன் ஜீவன் அப்படிங்கிற பிரமையினால அகப்பட்டு இருக்கேன். ஆனா நானும் பரமாத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது சுத்த வித்யை சித்திச்சதுன்னா நான் பரமாத்மஸ்வரூபம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஜீவனாக இருக்கிற வரைக்கும் நான் இவைகள் எல்லாம் அகப்பட்டவன். மாயா, கலா, அவித்யா, ராக, கால, நியதி, புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவங்கள்ல சுத்த அசுத்த தத்துவத்துல மாட்டிண்டு முழிக்கிறேன் அப்படின்றது சூக்ம சரீரத்துல இருக்கக்கூடிய மலங்கள் அப்படிங்கிறார். இப்ப இந்த சூக்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மலங்கள்ல மாட்டின்றதுனாலேயே அவைகள் என்ன ஆறுது அப்படின்னா, ஆணவ மலமானது ஏற்பட்டு மேல இருக்கக்கூடிய 24 தத்துவங்களாக பிரியறது. அவைகள் என்ன? முதல் பார்த்த பிரகிருதி, அகங்கார, புத்தி, மனசு, தொச்சற்று ஸ்ரோத்ர ஜிக்வாகிரணம், வாக்பாணி பாதபாயு உபஸ்தம், சப்தஸ்பரதோபரத கந்தம், ஆகாசவாயு வன்னிசலில பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய 24 தத்துவங்களாக நான் அகப்பட்டு முழிக்கிறேன். இவைகள்லாம் ஆணவ மலம். இப்படியாக ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ம சரீரத்துக்கும் காரண சரீரத்திலும் இருக்கக்கூடிய மலங்கள் இருக்கே, இவைகள்னால இந்த பிரபஞ்சம் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரே ஏக்கமாகவும் அத்விதீயமாகவும் பரமாத்மா ஸ்வரூபமாகவும் சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிற லட்சணங்களோட இருக்கக்கூடிய நான்கிற ஆத்ம வஸ்துவ அஜ்ஞானியாக 36 தத்துவங்களாக வேதப்படுத்தி நம்ம பார்க்கறது தான் இந்த பிரபஞ்சம்னு பார்க்கக்கூடிய இந்த விஸ்வம். ஆனா நான்கிற ஆத்ம வஸ்து கேவலம் ஆத்மஸ்வரூபம், சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம். இவைகள் நான்கிற பூர்ண வஸ்து நானு. ஆனா நான் இவைகள் எல்லாம் மாட்டின்னு முடிக்கிறேன் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு ஞானத்துக்கு தான் திரைபுர சித்தாந்தம். 3ஆக பிரித்து ஸ்தூல சூக்ஷ்ம காரண அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வஸ்துக்களாக பிரித்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேதப்படுத்தி பார்க்கிறோம். பேதப்படுத்தி பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய பிரமையே நான் ஜீவன் 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 அகப்பட்டு முழிக்கிறோம். ஆனா நான்கிற ஆத்ம வஸ்துவானது பரமாத்ம வஸ்து. இவைகள் எல்லாம் நான்கிற ஆத்ம வஸ்துவே தான் பரமாத்மா வஸ்து. அவைகளுக்கும் பிரம்மத்துக்கும் உனக்கும் பேதமே இல்லை. தத்து தொம அசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை நமக்கு குருநாதால் வாக்கியமாக நமக்கு சிரவணம் பண்ணி அவைகள மனனம் பண்ணி அதையே நிதித்தியாசனம் பண்ணிட்டு வருதுனால நமக்கு ஏற்படக்கூடிய சாட்சா்காரமானது என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற நிலை தான் இருக்கு. குருநாதர் அந்த நிலையில இருக்கார். அப்படி குருநாதர் அந்த நிலையில இருக்கக்கூடியவர் தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை நமக்கு போதிச்சு அஜ்ஞானத்துல மாட்டின்று முழிக்கக்கூடிய இந்த ஜீவனை பூர்ண பிரம்மமாக ஆக்குறாருன்னா ஆக்குறது இல்ல. அவனுக்கு ஞானத்தை கொடுத்தா நான் பூர்ண வஸ்துன்னு தெளிஞ்சு போயிடுவான். இவன் தெளியாம கலங்கி கிடக்கிறதுனால தெளிஞ்ச ஞானமானது இவனுக்கு இல்லை. இவர் இந்த திரைப்புற சித்தாந்த ஞானத்தை அவனுக்கு கொடுக்கறதுனால அவனுக்கு என்ன மாதிரி ஞானம் ஏற்படுறதுன்னா அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமானது என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானமே நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம், அனுபூதி. அந்த அனுபூதி நிலைக்கு நமக்கு கொண்டு போகக்கூடியது திரைப்புற சித்தாந்தம் அப்படின்னு சொல்றார். இதுதான் திரைப்புற சித்தாந்தம்னு தீட்சா காலத்துல நமக்கு அவசியம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கர்த்தவியம். குருநாதா நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னா நீ பூர்ண வஸ்துப்பா, நீதான் பரபிரம்மம், தத்து தொமு அசி. தத்துன்னு சொல்லக்கூடிய பரமாத்ம வஸ்துவே தான் நீ. உனக்கும் பிரம்மத்துக்கும் பேதமே கிடையாது. ஆனா நீ இந்த பிரமையினால நீ மாட்டிண்டு நான் ஜீவன் அப்படின்னு திண்டாடின்னு இருக்க. வாஸ்தவத்துல நீனு இந்த மலங்கள் எல்லாம் போச்சுனாக்க இந்த மந்திரத்தை இந்த சொல்லிக் கொடுக்குற இந்த மந்திரம், இந்த மந்திரம் சாட்சாது பரதேவதை.
பஞ்சதசியோ ஷோடசியோ மந்திரத்தை சொல்லி கொடுத்து என்ன சொல்றா அப்படின்னா 3 கண்டமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்வரூபம்னு நினைக்கிறியே 3 கண்டம் கிடையாது பாது. ஸ்தூல சூக்ஷ்ம காரணம்னு எல்லாம் தனித்தனியா 3 கண்டமாக எல்லாம் பிரிச்சு பார்க்காத. இதெல்லாம் சேர்ந்து ஒரே பிரம்ம வித்யை அப்படின்னு ஒரு தலை தனி, கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் 2வது தனி, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இருக்கிறது 3வது தனி அப்படின்னு நம்ம பிரிச்சு பாக்குறது இல்ல. எல்லாம் சேர்ந்து காலில இருந்து ஆரம்பிச்சு தலை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆகாரத்தோட இருக்கக்கூடிய பரதேவதை அப்படின்னு நம்ம பாக்குறோமே தவிர, கழுத்துல இருந்து தலையில இருந்து கழுத்து வரைக்கும் இருக்கு ஸ்ரீமத் வாக்பவ கூடேக சுரூப முகபங்கஜா கண்டாத கடிப்பரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி சக்தி கூட்டேகதா பண்ண கட்டியதோ பாகதாரிணி இப்படின்னு 3ஆக திரிகண்டமாக நம்ம பாக்குறோமே, 3ஆ பிரிச்சு பாக்குறோமே. ஒன்னு ஸ்தூலம், ஒன்னு சூக்ஷ்மம், ஒன்னு காரணம்னு பாக்குறோமே. ஒன்னு வாக்பவம், ஒன்னு காமராஜம், ஒன்னு சக்தி இப்படின்னு எல்லாம் பிரிச்சு பாக்குறியே. இப்படி கிடையாதுப்பா. எல்லாம் சேர்ந்து ஒரே பூர்ண வஸ்து. அது எப்படின்னா 3 கண்டமா பிரிச்சு பார்க்காம ஒரே ஸ்வரூபமா நீ பார்த்த அப்படின்னா கேவலம் பரமாத்ம ஸ்வரூபம் தான் தெரியும், காமாட்சி தான் தெரியும், லலிதா தான் தெரியும் அப்படின்னு பூர்ணமாக ஒரே ஸ்வரூபமாக நீ பாருப்பா அப்படின்னு அந்த பரமாத்ம ஸ்வரூபம் நீதான் அப்படின்னு நமக்கு உபதேசமாக தத்து தொம்மு அசி அப்படின்னு சொல்லி கொடுத்து, இந்த மலங்கள்லாம் உனக்கு இந்த மந்திரத்தை நீ சொல்றதுனாலேயே மலங்கள்லாம் போயிடும், இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்றதுனாலே இந்த மலங்கள்லாம் போய் நீ அதே பூர்ண வஸ்துவா நீயே ஆயிடுவ. பூர்ண வஸ்துன்னு நீ எப்பவுமே நீ பூர்ண வஸ்து தான். ஆனா இந்த மலங்கள் இருக்கிறதுனால நான் ஜீவன்ற பிரமையில நீ இருக்க. இந்த மலங்கள் போயிடுது அப்படின்னா நான் ஜீவங்கிற பிரமையானது உனக்கு போயிடும். அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அனுபூதியானது உனக்கு ஏற்படும். அப்படின்னு அஜ்ஞானத்துல சம்சாரத்துல மாட்டிண்டு தவிக்கக்கூடிய ஜீவனுக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி இந்த உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலயே உனக்கு ஞானமானது சித்திச்சு அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானமானது உனக்கு ஏற்படும். நானும் இப்படித்தான் இந்த அகம் பிரம்மாஸ்மி எங்க குருநாதனுடைய தத்துவமசி வாக்கியத்தினால எனக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலையானது சித்திச்சது. இதே ஞானம் உனக்கும் சித்திக்கட்டும் அப்படின்னு தீட்சைய பண்ணி உன்னுடைய மலங்கள் எல்லாம் போய் உன்னுடைய பாப்பங்கள் எல்லாம் போய் நீனே பூர்ண வஸ்து அப்படின்னு தீயதே மோட்ச சாம்ராஜ்யம், தீயதே சிவசாயுஜ்யம், சிவசாயுஜ்யத்தை கொடுக்கிறேன். நீ கொடுக்கறேன்னா ஞானத்தை கொடுக்கறதுனால நீ அனுபவிக்க கூடியது நான் தான் பரமாத்மாங்கிற ஞானம் உனக்கு தானே சித்திக்கும். அந்த சித்தியை கொடுக்கிறார் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு அந்த ஞானத்தை கொடுத்து உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்குறதுனால தீட்சை அப்படின்ற ஒரு கிரையே நான் பண்றேன், உனக்கு பண்றேன். நான் ஒண்ணு தனியா கிடையாது. வாஸ்தவத்துல எந்த ஒரு தேவதையோ எந்த ஒரு மந்திரமோ எந்த ஒரு யந்திரமோ நான்கிற ஆத்மவஸ்துவோ குருவோ இவைகள்ல பேதமே இல்லை. பஞ்சவித ஐக்கிய அனுசந்தானம். தேவதைன்னு ஒண்ணு தனியா கிடையாது. லலிதையினோ காமாட்சியினோ பார்க்கக்கூடிய தேவதைன்னு தனியா கிடையாது. மந்திரம்னு சொல்லக்கூடிய சாட்சாத் பிரம்ம வித்யா இருக்கக்கூடிய பஞ்சதசியோ ஷோடசி மந்திரமோ இருக்கே அது தனியா கிடையாது. யந்திரம்னு ஒரு மேருவை பாக்குறோமே அந்த மந்திரம்ங்கிறது வேறு கிடையாது. அதுவும் பரதேவதையும் ஒண்ணுதான், அதுவும் லலிதையும் ஒண்ணுதான், அதுவும் குருவும் ஒண்ணுதான், அதுவும் நான்கிற ஆத்மவஸ்துவும் ஒண்ணுதான். இவைகளுக்குள்ள பேதமே கிடையாது. பஞ்சவித ஐக்கிய அனுசந்தானத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் என்னன்னா பிரம்மத்தை தவிர 2வது வஸ்து பிரபஞ்சத்துல கிடையவே கிடையாது அப்படிங்கிறது இந்த திரைப்புற சித்தாந்தம். வாஸ்தவத்துல வேதாந்திகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா 2 தத்துவம் சொல்லுவா. அத்வைதம்னு சொல்றேன் 2 தத்துவம்னு சொல்றேன்னு கேட்கலாம். அவ என்ன சொல்றா, 2 தத்துவம் தான் வாஸ்தவத்துல பிரபஞ்சத்துல உண்டுபா. அது என்ன அப்படின்னா ஒண்ணு திருக்கு, ஒண்ணு திருஷ்யம். திருக்கு திருஷ்யம்னு 2 தத்துவம் தான் உண்டு. திருக்கு அப்படிங்கிறது யாரு பாக்குறானோ, திருஷ்யம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களும். பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களும் திருஷ்யம். யார் பாக்குறானோ அவனுக்கு திருக்கு. பார்க்கக்கூடியவன் வேறு இல்லை, பார்க்கக்கூடியவன்றவன் வேறு கிடையாது, பார்க்கப்படுகின்ற வஸ்துக்கள் வேறு கிடையாது. இவைகள்ல பேதமே இல்லை அப்படிங்கிற ஞானமே வேதாந்தத்துல சொல்லி இருக்கக்கூடிய வஸ்து ஒண்ணுத்தான், அது அத்வைதம் அப்படின்னு வேதாந்தங்கள்லாம் சொல்றது. பசு பாசம் பந்தம் பசுபதி அப்படின்னு சொல்லக்கூடியது சைவர்கள் சொல்லக்கூடிய 3 தத்துவமாக சொல்லுவா. இதே சாஸ்திரத்துக்கு வரும்போது 36 தத்துவங்கள்னு சொல்லி
இந்த 36 தத்துவங்களுக்கும் விலட்சணமாக இருக்கக்கூடிய நான்கிற ஆத்மவஸ்து அப்படின்னு புரிய வைக்கிறது சாக்தத்தில் இருக்கக்கூடிய திரைபுர சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவா. இதுதான் முக்கியமான போதனை. இந்த முக்கியமான போதனையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம நித்தியமா நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்கே, ஒரு உபாசனைக்குள்ள வந்தோம் அப்படின்னா, நம்ம கார்த்தால தூங்கி எழுந்துட்டதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் இருக்கக்கூடிய அவகாசங்கள்ல நான் பண்ணக்கூடிய ஒரு ஆன்மீகம் பண்ண வேண்டியது என்ன, உபாசகன் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத வகுத்து கொடுத்துருக்காரு. கார்த்தால தூங்கி எழுந்துட்ட உடனே அது மட்டும் என்னென்ன லிஸ்ட்டை மட்டும் சொல்லிடுவோம். அப்புறம் அது ஒன்னொன்னு தான் மேல பார்ப்போம். கார்த்தால தூங்கி எழுந்துட்ட உடனே படுக்கையிலேயே உட்கார்ந்துட்டு குரு ஸ்மரணத்தை பண்ணிண்டு சாட்சாத் குருவானவர் எப்படி குருவை தியானம் பண்ணணும்னு சொல்லக்கூடியதுதான். பிராமே முகூர்த்தே உத்தாய் சயனே நிஜே அபலாபாய பாபானா மாதவ் ஏவம் சமாச்சரியதன் ஆரம்பிச்சு சாட்சாத் சிவஸ்வரூபமாகவே குருவை பார்க்கக்கூடியது. அதை அர்த்தம் பார்க்க போறோம். இப்போ தூங்கி எழுந்த உடனே முதல்ல குருவை சிவனாக தோன்ற ஒரு தோற்றத்தை பார்த்து அதுக்கு ஸ்மரணம் பண்றது, அப்புறம் குரு பாதுகை பண்றது, அதுக்கப்புறம் நமஸ்தே நாத பகவன் சொல்லக்கூடிய குரு ஸ்லோகங்களை சொல்றது, சிவோகம் அப்படின்னு பாவனை பண்ணிட்டு அந்த சிவனே தான் குரு அப்படிங்கிற தியானத்தை பண்றது, அதுக்கப்புறம் 3 வாட்டி பிராணாயாமம் பண்றது, அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது சித் விமர்சம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரியையை பண்றது, அதுக்கப்புறம் பூத சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரியையை பண்ணணும், பூத சுத்தி பண்ணணும். பூத சுத்தி பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஹம்ச தியானம், நம்மளுடைய அஜபா சமர்ப்பணத்தை பண்ணணும். அஜபா சமர்ப்பணம் பண்ணிட்டு ஹம்ச தியானத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் திவ்யமங்களா தியானத்தை பண்ணணும். அப்புறம் ரஸ்மி மாலான்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய ரஸ்மிகளை தியானிக்கணும். அதுக்கப்புறம் திவ்யமங்களா தியானத்தை பண்ணணும். இதுக்கப்புறம் தான் படுக்கையை விட்டு இறங்கும் பொழுது பூஸ்பர்சத்தை க்ஷமாபணம் பண்ணிட்டு பூத் ஸ்பர்சம் பண்றதுக்கு நம்ம பண்ணணும். அதுக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம். அதுக்கப்புறம் எழுந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம காத்தால எழுந்துட்டு பண்ண வேண்டிய காலக்கடன்கள்லாம் முடிச்சுட்டு பல்லு தேய்க்கிறது அப்படின்னா தந்ததாவனத்துக்குன்னு உள்ள மந்திரம், அப்புறம் கொப்பளிக்கிறதுக்குன்னு உள்ள மந்திரம், அப்புறம் குளிக்கிறதுக்குன்னு உள்ள மந்திரம், மூஞ்சி அலமிக்கிறதுக்குன்னு உள்ள மந்திரங்கள் மந்திரவத்தாவே பண்ணணும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் குளிக்கிறது ஸ்நான விதி, குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சந்தியாவந்தனம், வைதிக சந்தியாவந்தனம், நம்மளுடைய சாக்த சந்தியாவந்தனம், சாக்த சந்தியாவந்தனத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நாத பாராயணம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டிகா பாராயணம், அப்புறம் அதனுடைய உபஸ்தான மந்திரங்கள், அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஞாசங்கள், என்னென்ன ஞாசங்கள்லாம் பண்ணணுமோ ஞாசங்கள்லாம் பண்ணிக்கணும். இந்த ஞாசங்கள் எல்லாம் பண்ணிட்டு பூஜை பண்றது, ஜபம் பண்றது. இதை ஜபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மத்தியானிக காலம் ஆயிடும். மத்தியானிக காலத்துல நம்ம பண்ண வேண்டியது மாத்தியானிக சப்த சந்தியாவந்தனத்துல வரக்கூடிய மாத்தியானிகத்தை பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நைவேத்தியம் பண்ணிருக்கோமோ அதை சித்த சுத்திக்கோசரம் உள்ள அக்னிக்கு ஆகுதி போடுற மாதிரி சாப்பிட வேண்டியது, பிரசாதத்தை சீக்கிரம் பண்ணிக்க வேண்டியது, ஆகுதி பண்ணிக்க வேண்டியது. அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலத்துல பஞ்ச பாராயணங்கள், கட்கமாலா, அப்புறம் ஆம்நாய ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்தவராஜம், அப்புறம் பூர்வபாக உத்தரபாகத்தோடு இருக்கக்கூடிய லலிதா சகசிரநாமம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய திரிசதியினுடைய பூர்வபாக உத்தரபாகத்தோடு இருக்கக்கூடிய திரிசதி, இந்த பஞ்ச பாராயணங்களை பண்ணணும். இது தவிர நமக்கு வேற ஏதாவது ஸ்லோகங்கள் இதெல்லாம் நம்ம குருநாதா சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாத்தையும் ஜபிக்கிறது. இது பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா சாயங்கால வேலையில நம்ம பண்ண வேண்டிய சாயம் சந்தி, வைதிக சாயம் சந்தி, வைதிகமா இருக்க, அது தவிர நம்மளுடைய சாக்த சந்தியாவந்தனத்துல இருக்கக்கூடிய விதி. இதுல மத்தியானிகத்துல பண்ணும்போதே நமக்கு தத்துவ பாராயணம்ன்றதும் அதுக்குள்ளே வந்துடும். இதை தவிர நமக்கு சாயம் சந்தி பண்ணிட்டதுக்கு அப்புறம் உபஸ்தானத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியது நித்யா பாராயணம். இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இதுக்கு மேல இருக்கக்கூடிய அவகாசங்கள்ல வேற சில ஸ்தோத்ராதிகள் நமக்கு என்னென்னலாம் குருநாதா சொல்லி விட்டுருக்கோம் அதெல்லாம் ஸ்மரிக்கிறது, வேற கிரந்தங்களை படிக்கிறது. இப்படி பண்ணிட்டே இருக்கிறதுக்குள்ள ராத்திரி தூக்கம் வந்துடுத்தோம் அப்படின்னா தூங்க போறதுக்கு முன்னாடி துரிய சந்தியை பண்ணிவிட்டு தூங்க போறது, தூங்கும் போதும் குருவனுடைய ஸ்மரணத்தோடையே தூங்குறது. இப்படி காலையில இருந்து சாயங்காலம் ராத்திரி தூங்க போற வரைக்கும் ஜாம் பேக்கடா நமக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விதியை கொடுத்து இத மாதிரியே நீ பண்ணிட்டு வந்த அப்படின்னா அப்புறம் நீ எங்க போவ? காத்தால தூங்கி எழுந்துட்டதுல இருந்து ராத்திரி இருக்க வரைக்கும் இதே அம்பாளுக்கு, இது அம்பாளுக்கு, இது குருநாதாளுக்கு, குருநாதாளுக்கு, இது அம்பாளுக்குன்னு இதே ஸ்மரணத்துல கார்த்தால இருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கிறவன் வேற எங்க போவான்? பிராணம் போனதுக்கு அப்புறம்னா கூட பிராணன் ஒண்ணு கிடையாது, போறதுன்னு ஒண்ணு கிடையாது. இங்க இருக்கும் பொழுதே அவன் பிரம்மமா தான் இருக்கான். அப்போ பிராணம் போனாலும் பிரம்மமா தான் இருக்கான். திருப்பி பிறக்கிறதுக்கு ஹேத்து இல்லாம ஆயிடும். நீ ஜீவன் முக்தன் அப்படின்னு நம்மள ஒரு சாதாரணமா இருக்கக்கூடியவனை நீ வேற எத்தையாவது இதெல்லாம் செய்யாம வேற எத்தையாவது செஞ்சுட்டு இருந்த அப்படின்னா, லௌகிகமா எத்தையாவது செஞ்சிருந்தோம், எத்தையோ பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா
அதனுடைய புண்ணிய பாவங்கள் ஏற்பட்டு அதனால திருப்பி திருப்பி பிறந்து போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா இதுல இருந்து எதுக்குமே காரணமே கொடுக்காம கார்த்தால இருந்து ராத்திரி வரைக்கும் நீ ஜாம் பேக்கடா இந்த மாதிரி ஆன்மீகத்துல இருக்கணும்னு நம்மள ஒரு வழி காமிச்சு விட்டுட்டா அப்படின்னா நம்ம வேற எதையும் செய்யறதுக்கு நமக்கு ஒரு பிரமேயம் இல்லாததுனால தோஷங்கள் ஏற்படாது. அப்போ அதனால இவனுக்கு சாட்சா்காரமானது ஏற்படும் அப்படின்னு வகுத்து கொடுத்திருக்கிறதே ஆன்மீகம். இத எத்கிஞ்சது நமக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அத்தனையும் தெரிஞ்சுக்கணும். எப்பப்பெல்லாம் அவகாசம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிடணும், நித்தபடி பண்ணணும். என்னைக்காவது அவகாசம் இல்லை, வேற ஏதோ லௌகிகமான காரியங்களும் இப்ப உடனே கேட்பா, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் யார் வீடை கவனிக்கிறது, யார் சம்பாதிக்கிறது, எப்படி மற்றதெல்லாம் கவனிக்கிறது, அதெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோமே, இதெல்லாம் கேட்போம். இதெல்லாம் பண்ணு, ஏன்னா எந்த காரியம் பண்ணினாலும் மனசு இதுலயே இருக்கட்டும். இதே சிந்தனையில கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் உன் மனசு இதுல இருக்கட்டும், கை கால் பாட்டு அந்த வேலையை செய்யட்டும். அது பாட்டுக்கு எல்லாம் லௌகிகமா உள்ள விஷயங்கள்லாம் தானே நடந்துன்னு கிடக்கட்டும். ஆனா மனசானது சதா சர்வ காலமும் இந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே இந்த விவகாரங்கள்லயே ஓடின்னு இருக்கட்டும் இப்படின்னு கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இதுக்குள்ள நம்ம பிரவேசிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளே எல்லாம் நடந்துட்டு இருக்கோம், எல்லா லௌகிக காரியங்களும் நடந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம அதுல எதுலயுமே நமக்கு ஈடுபாடு இருக்காது. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே நம்ம இருந்துட்டு இருக்கோங்கிறத நம்மளே பார்ப்போம். நம்மளே இதை பார்க்கக்கூடிய ஒரு காலம் வரும், குரு கிருபையில கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்குன்னு ஏற்படுத்திருக்கிறதே ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை நம்ம மேல ஒரு விஷயமா நம்ம மேல பார்ப்போம். இப்போ இதோட இந்த திரைப்புல சித்தாந்தமும் தீட்சைங்கிறது எதுக்கு அப்படிங்கிற விஷயங்களை இது மாதிரி சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே சமர்ப்பணம் பண்ணியாச்சு. இதுல எதுவும் நான் சொந்த விஷயங்களோ எதையுமே சேர்க்கல. சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் ஆன்மீகத்தை பத்தியும் இந்த தீட்சா கிரமங்கள்ல திரைப்புல சித்தாந்தத்தை என்ன சொல்லியிருக்காரோ இதை உங்கள்கிட்ட புஸ்தகம் இருந்ததுன்னா நீங்க அதையும் எடுத்து படிச்சு பாருங்க. இதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராவாகவும் சொல்லல, எதையும் விடவும் இல்லை அப்படின்னு அதை படிச்சாலே உங்களுக்கு புரியும். இப்போ அதை நீங்க அப்புறம் எடுத்து எப்ப அவகாசம் இருக்கோ படிச்சு பாருங்க. இதுதான் சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் கொடுத்திருக்கக்கூடிய திரைப்புல சித்தாந்தம். இதுக்கு மேல உள்ள அவகாசங்கள்ல நம்ம ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா மேல பார்க்க ஆரம்பிப்போம். முக்கியமா நாதபாராயணம், கடிகா பாராயணம், இது ரெண்டும் என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியமா சொல்லித்தர சொல்லியிருக்கா. இதுக்கப்புறம் தத்துவ பாராயணத்தை எப்படி பண்ணணுங்கிறத சொல்லித்தர சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் நித்யா